வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சிபிஎஸ்இலேருந்து அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்லேருந்து புதுசா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதில டோட்டலா 5 போஸ்ட் இருக்கு. குரூப் ஏல அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகாடமிக்ஸ் ஒரு போஸ்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரெய்னிங் ஒரு போஸ்ட். ஸோ 2 போஸ்ட் இருக்கு. அடுத்தது குரூப் பில ஜூனியர் இன்ஜினியரிங்னு ஒரு போஸ்ட் குடுத்துருக்காங்க. குரூப் சில அக்கவுண்டன்ட், ஜூனியர் அக்கவுண்டன்ட் 2 போஸ்ட் குடுத்துருக்காங்க. நான் வேக்கன்சி சொல்லல, போஸ்ட்டோட நேம் சொல்றேன். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 11/4/2024 குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். விருப்பம் இருந்தா நீங்க அந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகாடமிக்ஸ்க்கு நீங்க போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அது கூட பிஎட் டிகிரியும் முடிச்சிருக்கணும். நெட் அல்லது ஸ்லெட் பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட டிசேபிள் கண்டிஷனும் குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, எம்எட் அல்லது எம்ஃபில் முடிச்சிருக்கணும். எஜுகேஷனல் இன்னோவேஷன், கரிக்குலர் டிசைன் அண்ட் டெக்னாலஜில நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க செமினார், இன் சர்வீஸ் கோர்ஸ், ஓரியன்டேஷன் புரோகிராம்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனும் படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 குடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்கில் எஜுகேஷன். இதுக்கு நீங்க பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் கேட்குறாங்க. அது கூட டிசேபிள் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி அல்லது வொகேஷனல் டிசிப்ளினா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கூட பிஹெச்டி கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வொகேஷனல் எஜுகேஷன்ல. அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிசைனிங் அண்ட் ரன்னிங் ப்ரோக்ராம் இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போஸ்ட்டுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரெய்னிங். இதுக்கான குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஎட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெட் அல்லது ஸ்லெட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டிசேபிள் கண்டிஷனும் குடுத்துருக்காங்க. எம்எட் அல்லது எம்ஃபில் முடிச்சிருக்கணும். எஜுகேஷனல் இன்னோவேஷன், கரிக்குலர் டிசைன் அண்ட் டெக்னாலஜில நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். செமினார்ஸ், இன் சர்வீஸ் கோர்ஸ், ஓரியன்டேஷன் புரோகிராம்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது அக்கவுண்டன்ட் ஆஃபீசர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். என்ன ஃபீல்டுல நீங்க படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்ட்ஸ், ஃபைனான்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ், கோர்ஸ் அக்கவுண்டிங். இதுல ஏதோ ஒண்ணுல நீங்க படிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா நீங்க அதே ஃபீல்டுல போஸ்ட் கிராஜுவேட் கூட பண்ணியிருக்கலாம். இந்த குவாலிஃபிகேஷன் இல்லனாலும் நீங்க எம்பிஏ ஃபைனான்ஸ் அல்லது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அல்லது ஐசிடபிள்யூஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் டிசேபிள் கண்டிஷன் குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அக்கவுண்ட்ஸ் காம்ப்ளிகேஷன், பட்ஜெட், இன்டர்னல் ஆடிட் அண்ட் கமர்ஷியல் அக்கவுண்டிங்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட்ஸ், ஃபண்ட் மேனேஜ்மென்ட்ஸ், செக்யூரிட்டீஸ் இதுலயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 குடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிஇ அல்லது பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. அடுத்தது ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீசர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆனா பேச்சுலர் டிகிரி வரைக்குமே ஹிந்தி அல்லது இங்கிலீஷை நீங்க ஒரு சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கணும். அடுத்தது அக்கவுண்டன்ட். இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்ட்ஸ், ஃபைனான்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ், கோஸ்ட் அக்கவுண்டிங் இதுல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டைப்பிங்கும் இதுக்கு கட்டாயமா தேவை. 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷும், 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் ஹிந்தியும் கேட்குறாங்க. 2ல ஏதோ ஒண்ணு இருந்தாலே போதும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே நீங்க இதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. அடுத்தது ஜூனியர் அக்கவுண்டன்ட். இதுக்கு நீங்க 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனா நீங்க 12ல அக்கவுண்டன்சி, பிசினஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஃபைனான்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கோஸ்ட் அக்கவுண்டிங் இதுல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ட பாடமா படிச்சிருந்திருக்கணும். இதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ராவே கேட்குறாங்க. அதாவது டைப்பிங் ஸ்பீட் இங்கிலீஷ்ல 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் கேட்குறாங்க. ஹிந்தியில 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் கேட்குறாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்த டைப்பிங் ஸ்கில்லுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல செக் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல அடிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 குடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. மினிமம் எல்லாத்துக்குமே 18 தான். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ரிலாக்சேஷன் எப்படி குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் யூஆர்ல அதாவது ஜெனரல்ல இருந்தா 10 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஓபிசி நான் கிரீமி லேயர்ல இருந்தா 13 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்டியா இருந்தா 15 இயர்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு நோ பார்ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ நீங்க 60 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ், ஓபிசி, இடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இவங்க 3 பேர்த்துக்கும் எவ்வளோ ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ போஸ்ட்டுக்கு 1500 குடுத்துருக்காங்க. குரூப் பி அண்ட் சிக்கு 800 ஃபீஸா குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்க தனித்தனியா ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ நீங்க குரூப் ஏல இருக்கிற 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணினீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா 3000 அப்ளை பண்ற மாரி இருக்கும். இங்க குடுத்துருக்கிறது ஒரு போஸ்ட்டுக்கான ஃபீஸ் தான் குடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதிகமாகிட்டே போகும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், விமன், ரெகுலர் சிபிஎஸ்சி எம்ப்ளாயர்ஸ்க்கு ஃபீஸ் எதுவுமே இல்லை. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா cbse.nic.in. இதுதான் சிபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.